கடந்த வார இறுதியில் நயாகரா நீர்வீழ்ச்சி பகுதியில் ஆண் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து தலைமறைவாக உள்ள 2 சந்தேக நபர்களின் பெயர்களை காவல்துறை வெளியிட்டுள்ளது. கடந்த ஜூலை 16 அன்று இரவு 9 மணிக்கு சற்று முன்னதாக டோர்செஸ்டர் ரோட்டுக்கு அருகிலுள்ள தோரோல் ஸ்டோன் ரோட்டில் உள்ள ஒரு வீட்டில் ஆண் ஒருவர் சுடப்பட்டதாக வந்த புகாரை அடுத்து அதிகாரிகள் அங்கு சென்றதாக நயாகரா பிராந்திய காவல்துறை சேவை தெரிவித்துள்ளது. 2 சந்தேக நபர்கள் அந்த வீட்டுக்கு வந்து கைத்துப்பாக்கியால் ஒரு ஆணை சுட்டதை புலனாய்வாளர்கள் ஆரம்பகட்ட விசாரணையில் கண்டறிந்ததாக அவர்கள் கூறினர். பாதிக்கப்பட்டவர் மருத்துவ உதவியாளர்களால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் சிறிது நேரத்திலே அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த திட்டமிட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட சந்தேக நபர்கள் தங்களது வாகனத்தை அருகிலேயே நிறுத்திவிட்டு புதிய மாடல் வெள்ளை நிற நிஷான் எஸ்யூவி ஒன்றில் அநேகமாக ராக் மாடலை போன்ற ஒரு வாகனத்தில் தப்பி சென்றதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஒரு வெள்ளை நிற நிசான் ராக் வாகனம் பின்னர் மீட்கப்பட்டுள்ளதாக NRPS கூறியுள்ளது. சந்தேக நபர்கள் தற்போது 23 வயதான மரு பாங்கி மற்றும் 30 வயதான ஜோஸ்டா கிரேஸ் மெக்னீல் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்கள் இருவரும் 2ஆம் நிலை கொலை குற்றத்துக்காக தேடப்படுகின்றனர். மெக்னீலின் கழுத்தில் இடது பக்கத்தில் ஒரு தனித்துவமான இறகு பச்சை குத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை பின்னர் தெரிவித்தது. சந்தேக நபர்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை தவிர்ப்பதற்காக தங்கள் தோற்றத்தை மாற்றிக்கொள்ளும் நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்று துப்பறியும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். முகத்தில் உள்ள முடிகளை மாற்றுதல், முடியின் நீளம் மற்றும் அல்லது நிறத்தை மாற்றுதல், ஒப்பனை செய்து கொள்ளுதல் மற்றும் வெவ்வேறு பாணியிலான ஆடைகளை அணிதல் ஆகியவை இதில் அடங்கும் என கூறப்பட்டுள்ளது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.